தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இலக்கியா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு சாதாரணமா பேசிட்டு இருக்க. நாம இப்ப உடனே ஏதாவது பண்ணலனா அந்த பில்டிங் SSK கைக்கு போயிடும். அதுக்கப்புறம் அந்த பில்டிங்ல ஆதரவற்றோர் பெண்கள் இல்ல நம்மளால ஆரம்பிக்கவே முடியாது. வாச கனவு அப்புறம் எதுவுமே நடக்காது. ஏன் இன்னொன்னையும் விட்டுட்டீங்க கௌதம்? நாளைக்கு எடுத்து அந்த SSK வாங்கிட்டாருன்னா பைரவி மேடம் கிட்ட நம்ம போட்ட சவால்ல தோத்து போயிடுவோம்ல. அதுக்கப்புறம் சேர்மன் போஸ்ட், இந்த வீட்டோட நிர்வாகம் எல்லாமே அவங்க கிட்ட போயிடும். நான் சொல்றது கரெக்ட் தானே? ஏய், என்னாச்சு உனக்கு? நான் சொல்றது ஏதாவது உனக்கு புரியுதா? நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது. ஆமா, நடக்க போகுது. ஆனா என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறது SSK பேர்ல இல்ல, ஏன் பேர்ல தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? எனக்கு டென்ஷன்ல தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு தூரத்துக்கு இந்த விஷயம் முத்துனதுக்கு அப்புறமும் இந்த பில்டிங் நமக்கு தான் வரும்னு எந்த நம்பிக்கையில நீ பேசிட்டு இருக்க? SSK-வை நம்பி. SSK-வை நம்பியா? ஆமா, அவரால தான் மாணிக்கத்தோட இடம் நம்ம கைக்கு கிடைக்க போகுது. இது பாரு, என்ன குழப்பாத, சரியா? உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இன்னும் சரியா 12 மணி நேரம் இருக்கு. நீங்க நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு காலையில ஜாலியா போய் அந்த இடத்த வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் பொறுப்பு. என்னமோ சொல்ற நீ. நாளைக்கு ஏதோ சொதப்பாம இருந்தா சரி, ஆனா இப்பவும் சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் குழப்பமா தான் இருக்கு. நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு நீங்க வருவீங்கல்ல, அங்க தெரியும் உங்களுக்கு. இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் மறந்து ரிலாக்ஸா இருங்க. புரியல. இந்தாங்க, இந்த பாலை குடிங்க. பால் ஆறி போச்சு. அச்சச்சோ, இருங்க, நான் சூடு பண்ணி கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு இதுதான் வேணும். விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. விட்டுட்டேன். போ போ பார்க்கலாம். போ. ஜானு. கௌதம், கிளம்பிட்டியாப்பா? இலக்கியா எங்க? ரெடி ஆயிட்டு இருக்கா ஜானு. இப்ப வந்துருவா. 10:30 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். இப்பவே கிளம்பினா தான் போக முடியும். கௌதம், நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. இல்ல, இந்த இடத்தை எப்படியாவது ரெஜிஸ்டர் பண்ணிடலான்னு இலக்கியா தைரியமா சொன்னா. அத நீயும் நம்புறியா? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, SSK-யும் பைரவியும் அந்த மாணிக்கத்தை வந்து மிரட்டி தானே அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி கௌதம்? அந்த சந்தேகம் எனக்கு இருந்துச்சு ஜானு. ஆனா ஒண்ணு, எங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கு. இந்த விஷயத்துல நாங்க கண்டிப்பா சாதிப்போம், நீ கவலைப்படாத. நீங்க சாதிச்சிட்டீங்கன்னா என்னை விட சந்தோஷப்படுற ஆள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க 2 பேரும் இப்படி ஆசையா பண்றீங்க, அது தடப்படக்கூடாது. அதுக்காக தான் நான் தயங்குறேன். கவலைப்படாத. என்ன, அம்மாவும் பிள்ளையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க, நாங்க போறோம், இடத்தை ரெஜிஸ்டர் பண்றோம், டாக்குமெண்டோட வீட்டுக்கு வரும். ஓகேவா? நீ இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட, ஆனா எனக்கு தான் நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிக்குது. நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும்ல? அத்தை, எங்க மேல நம்பிக்கை இருந்தா நம்புங்க. சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு சாதகமா நடக்குதுன்னா எனக்கு தெரியாம ஏதோ பிளான் வச்சிருக்க மாதிரியே தெரியுது. அது என்னன்னு சொல்லலாம்ல, நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். படத்தோட ஆரம்பத்திலேயே முழு கதையும் சொல்லிட்டா கிளைமாக்ஸ்ல ஒரு கிக் இருக்காது. கொஞ்சம் பொறுமையா இருங்க கௌதம்.
அந்த இடம் உன் பேருக்கு வந்தா எனக்கு அதுவே போதும். போலாமா? அத்தை, ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா முடியறதுக்கு எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜானு, ப்ளஸ் பண்ணு. வாங்க, வா. நல்லா இருங்க, ஜெயிச்சிட்டு வாங்க, நான் இங்கே காத்துட்டு இருப்பேன். சரிப்பா, சரி, நாங்க வரோம். ஆல் தி பெஸ்ட். வரோம் அத்தை. போயிட்டு வாங்க. கௌதம், எங்க போறீங்க? ஆ, என்ன பைரவி இது? நல்ல விஷயத்துக்காக கிளம்புறாங்க, அப்ப போய் எங்க போறீங்கன்னு கேக்குற? ஆ, ஏன் கேட்டா என்ன? போற காரியம் வந்து விளங்குமா? ஓ அப்படியா? அப்போ நான் இனிமே 100 தடவை இவங்க எங்க போறாங்கன்னு கேக்குறேன். ஏன்னா போற காரியம் தான் நடக்காதுன்னு அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்கனே. என்ன கௌதம், ரெஜிஸ்டர் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கியா? அந்த இடம் உனக்கு கிடைக்கும்னு இன்னுமா நம்பிட்டு இருக்க? ஐ எம் சாரி மை டியர் சன். நீ ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். பிசினஸோட பிரின்சிபல் என்ன? ஆரம்பிக்கிற தொழில்ல ஒரு சின்ன வெளிச்சமாவது தெரியணும். வெளிச்சமே தெரியாம இருட்டுக்குள்ள போனா செவுத்துல முட்டி தான் நிக்கணும். அதே மாதிரிதான் இந்த இடத்தை வாங்குற விஷயமும். எனக்கு என்னவோ நீ செவுத்துல முட்டி மண்டையை தான் உடைச்சுக்க போற. யாரு மண்டைய உடைச்சுக்கிட்டு ரத்தத்தோட நிக்க போறாங்கன்னு இன்னைக்கு தெரிஞ்சிரும். இதோ பாருங்க, நிச்சயம் அந்த இடம் எங்களுக்கு தான் கிடைக்கும். அப்படி இவ உன்னை நம்ப வச்சிருக்காளா? ஷோ. ஏண்டி, அங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு SSK டோக்கன் போட்டு ரெடியா இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் பேருக்கு இடம் மாற போகுது. ஆமா, நீ எந்த நம்பிக்கையில ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போற? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மூளையே கிடையாதாடி? நீங்க என்ன பழைய டெஸ்ட் கிரிக்கெட் காலத்திலேயே இருக்கீங்க. இது T20 காலம். கடைசி பேட்ஸ்மேன் வந்து கடைசி பால சிக்ஸருக்கு அடிச்சு டீமை ஜெயிக்க வைக்கிற மேஜிக் எல்லாம் நடக்கும். உங்க பார்ட்னர் SSK எத்தனை டோக்கன் வேணாலும் போட்டு வச்சிருக்கலாம், ஆனா இடத்தை டேக்கன் பண்றது நாங்களா தான் இருப்போம். எப்படி ஜெயிப்போங்கிறது தெரியல, ஆனா கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம். பார்க்கலாம் கௌதம். மேடம், நல்லா பாருங்க. ஃபைனலா சவால்ல நாங்க தான் ஜெயிப்போம். அந்த மாணிக்கம் எங்களுக்கு தான் இடத்த கரையும் பண்ணி தருவாரு. நல்லா காமெடி பண்றியே. நீ ஒண்ணு பண்ணு, இப்படியே பேசிக்கிட்டே இரு, அப்புறம் ஒரு நாள் பைத்தியம் ஆயிடுவ. அப்புறம் நீ ஆதரவற்ற பெண்கள் இல்ல ஆரம்பிக்க முடியாது. நீ தான் அங்க போய் சேரணும். அண்ணி, நாளைக்கு காலையில 9 to 10 நல்ல நேரம். 9 மணிக்கு இந்த வீட்டோட நிர்வாக கணக்கு சாவி கொத்து எடுத்து ரெடியா வச்சிருங்க. நான் பொறுப்பேத்துக்கணும்ல. கௌதம், நாளைக்கு 9:30 மணிக்கு ஆபீஸ்ல ரெடியா இரு. நான் திரும்ப சேர்மன் பதவியில உட்காரணும். ஓகே? இலக்கியா, நாளைக்கு 10:30 மணிக்கு மேல எமகண்டம் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த நேரத்துல நீ ரெடியா இரு. ஏன்னா உனக்கு முறவாசல் பண்ணி வீட்டு வாசல்ல நிறுத்தணும். ஏண்டி, நீ இந்த பைரவி கிட்டயே சவால் விடுற? நீ என்னதான் தலைகீழா நின்னு ஜிகர்தண்டாவே குடிச்சாலும் ஜெயிக்க போறது என்னவோ நான் தாண்டி. வரட்டா? மேடம், ஆட்டமே இன்னும் முடியல, அதுக்குள்ள கப் எடுத்துட்டு போறீங்க. இன்னும் நாங்க ஃபீல்டுலயே இறங்கல. இறங்கும் போது பாருங்க, சும்மா புழுதி பறக்கும், சும்மா ஆட்டத்துல அனல் பிடிக்கும். அப்ப வெற்றின்னு சொன்ன உங்க வாயி வெத்து வாயாகும். மாணிக்கத்தோட இடம் எங்களுக்கு தான். அதே இடத்துல ஆதரவற்ற பெண்கள் எல்லாம் ஆரம்பிப்போம். நாங்க நேராவே நின்னு ஜிகர்தண்டா குடிப்போம். ஆனா நீங்க தான் அப்ப தலைகீழா நின்னு நிலவேம்பு கஷாயம் குடிப்பீங்க. ஆமா, நான் ஜெயிச்சா நீங்க வீட்டை விட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, பெட்டி படுக்கை எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்க, போக வேண்டியது இருக்கும். கௌதம், போலாம். போலாம். வரோம் அத்தை. ஜானு, வரேன் ஜானு. வெற்றியோட திரும்பி வாங்க. வா. வாங்க.
இந்த அறவேக்காடு இலக்கியா என்ன தைரியத்துல ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறா? வெறி பிடிச்ச ஆடுறா. தோத்து போக போராடுறா. அவ தோத்து போறத நேர்ல பாக்கணுமே. தோ வரேண்டி. போலாமா? இந்தாங்க. வா குடு. இலக்கியா, நீ நம்பிக்கையா சொல்றேன்னு தான் நானும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டேன். என்ன மேஜிக் பண்ணி நீ இடத்த வாங்க போறேன்னு தான் எனக்கும் புரியல. இப்போவாது அது என்னன்னு சொல்றியா கொஞ்சம்? அதான் மேஜிக்னு சொல்லிட்டீங்களே கௌதம். எப்படி மேஜிக் பண்றேன்னு முன்னாடியே சொல்லிட்டா சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிடும்ல. கவலைய விடுங்க, அந்த இடம் நமக்கு தான். அம்மா, இடம் எங்களுக்கு தானே சொன்ன. எஸ்எஸ்கேவும் பைரவி அம்மாவும் இன்னும் ஆளை காணோம். அவங்க நிச்சயமா வருவாங்க. எவ்வளோ ஆச்சுப்பா? 150 ரூபா சார். ஓகே சார். சார் பத்திரம் அடிச்சு ரெடியா இருக்கு. எஸ்எஸ்கே சார் வந்துட்டாருன்னா கையெழுத்து போட்டு உள்ள கொடுத்துடலாம். சரிங்க சார். ஓகே சார். மாணிக்க சார். என்ன சார்? ஏன் சார் எங்களை பார்த்த உடனே நைஸா நழுவுறீங்க? அது வந்து ஏன் சார், நீங்க எங்க கிட்ட பேசினா அந்த எஸ்எஸ்கே கோச் பாரா? ஆமா, நாங்க அன்னைக்கு உங்களை தேடி வந்தப்போ உங்க வைஃப் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே. இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா சார்? பரவாயில்லம்மா, நல்லா இருக்கேன். ஏன் சார் பொய் சொல்றீங்க? அன்னைக்கு உங்க உடம்புக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த எஸ்எஸ்கேக்கு பயந்துட்டு தானே அப்படி பொய் சொல்லி எங்களை திருப்பி அனுப்புனீங்க. ஏன் சார் கடைசி நேரத்துல அப்படி பண்ணீங்க? அந்த இடத்த ஆதரவற்ற பெண்கள் இல்லம் ஆரம்பிக்கிறதுக்காக தான் வாங்குறோம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அது தெரிஞ்சிருந்தும் அந்த எஸ்எஸ்கே சொல்றாருங்கிறதுக்காக இப்படி பின் வாங்கிட்டீங்களே சார். அந்த இல்லம் எங்க கனவு சார். அதை எல்லாருமே சேர்ந்து இப்படி சதைக்க பாக்குறீங்களே. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதம்மா. என் சூழ்நிலை அப்படி. வயசான காலத்துல தனியா இருக்கிற என்னையும் என் ஒய்ஃபையும் அந்த ராட்சசன் எஸ்எஸ்கே அடியாட்களோட வந்து மிரட்டுனாமா. நான் என்னம்மா பண்ண முடியும்? அவனை எதிர்த்து சண்டையா போட முடியும்? அடங்கித்தான் போகணும். இப்பவும் சாமி சத்தியமா சொல்றேன், அந்த இடத்த உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா அதுக்கப்புறம் நானும் என் பொண்டாட்டியும் உயிரோட இருக்கணுமா. அதான் எஸ்எஸ்கே கேட்கிற இடத்துல எல்லாம் கையெழுத்து போடலாம் நீங்க வந்திருக்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. சார், நீங்க எதுக்கு சார் மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஆள் பலம் பணபலம் இருக்கிற தைரியத்துல தான் அந்த எஸ்எஸ்கே ஆடிக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க சார், அவனை நாங்க பாத்துக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எஸ்எஸ்கே வந்துட்டாரா? இன்னும் இல்ல சார். உங்க டோக்கன் நம்பர் 6 10 மணிக்கு கூப்பிடுவாங்க. ரெடியா இருக்க சொல்லுங்க. சரிங்க சார். எங்க டோக்கன் எத்தனாவது நம்பர் சார்? உங்க டோக்கன் 7மா. இவருக்கு அடுத்ததுதான். இவரோட இடத்துக்கு நீங்களும் எஸ்எஸ்கேவும் ஒரே நேரத்துல டோக்கன் போட்டு வச்சிருக்கீங்க. யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். அவரு என்ன சொல்லிட்டு போறாரு? சார், உங்க இடத்த நாங்க வாங்கியே தீருவோம்னு எஸ்எஸ்கே கிட்ட சவால் விட்டுருக்கோம். அதே இடத்த தான் நாங்களும் ரெஜிஸ்டர் பண்ண வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? அது எப்படி நடக்கும்? நடக்கும் சார். அதான் எப்படிமா? என் பில்டிங்க தானே எஸ்எஸ்கே பணம் கொடுத்து வாங்கி கிரயம் பண்ண போறாரு. அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு கையெழுத்து போட முடியும்?
அதுக்கு அவர் எப்படி விடுவாரு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. ஒரு குழப்பமும் இல்ல சார். எஸ்எஸ்கே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து விலகுவாரு. நீங்களே அந்த இடத்த எங்களுக்கு கொடுப்பீங்க. என் பேர்ல அந்த பில்டிங் இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆகும். நீங்க பாருங்க. ம்? இதெல்லாம் நடக்கவே நடக்காது. எஸ்எஸ்கே என் இடத்த வாங்கியே ஆகணும்னு சொல்லி உறுதியா இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் இடம் எஸ்எஸ்கே பேர்ல மாற போகுது. இடத்த கொடுக்கற நானும் வாங்குற எஸ்எஸ்கேவும் ரெடியா இருக்கும்போது உங்க பேருக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும்? அந்த ஆசையை விட்டுருங்க. சிட்டில இதை விட நல்ல இடமா கிடைக்கும். நீங்க அங்க போய் நல்ல இடமா பாருங்க. இல்ல சார், நாங்க உங்க இடத்துல தான் ஆதரவற்ற பெண்கள் இல்லத்தை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். அந்த பில்டிங்க வாங்கணும்னு நாங்க ஆசைப்பட்டுட்டோம். இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் சார். தம்பி, அது சார், உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். நீங்க ரிலாக்ஸா நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்க. ம்? கௌதம், அந்த லாஸ்ட் ரூம்ல பத்திரம் எழுதி தரவர் இருக்காரு. அவர்கிட்ட ஏற்கனவே டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். நீங்க போய் ஒரு தடவை அதை சரி பார்த்து ரெடி பண்ணுங்க. நடக்கிறது ஒண்ணுமே புரியலையே. நம்புங்க கௌதம், அந்த எஸ்எஸ்கே விலகுவாரு. அடுத்த டோக்கன்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். ம்? என்னமோ சொல்றேன், எனக்கு ஒன்னும் புரியல. சரி, நான் உள்ள போய் பாக்குறேன். என்னம்மா நீ விளையாட்டு பிள்ளையா இருக்கிய? அந்த எஸ்எஸ்கே ஒரு கொலைகாரன். அவன்கிட்ட மோதாத. உன்னை நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா. சார், இன்னும் அரை மணி நேரத்துல அந்த எஸ்எஸ்கேவே என்ன கண்டு பயந்து ஓடுவாரு. நீங்க வேணும்னா பாருங்க. ம்? மாணிக்கம் சார், இன்னும் 2 டோக்கன் தான் இருக்கு. எஸ்எஸ்கே வருவாரா மாட்டாரா? சார் வந்துட்டார். அப்ப ரெடியா இருங்க. உங்க டோக்கன் வந்ததை நான் சொல்றேன். வா பைரவி. என்ன இலக்கியா, ரிஜிஸ்டர் ஆபீஸ் பக்கம் வந்திருக்க? ஏதாவது வேலை கேட்டு வந்திருக்கியா? யோ, நீ என்னையா இலக்கிய பக்கத்துல ஏதாவது கட்சி மாறுற ஐடியா இருக்கா? சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்படி ஏதாச்சும் ஒண்ணு நடந்தது மவன, உன் வீட்டு பக்கத்திலேயே ஒருத்தனை கத்தியோட நிக்க வச்சிருக்கேன். ஒரே ஒரு போன் கால் தான் உன் பொண்டாட்டி உயிரை எடுத்துருவான். ஜாக்கிரதை. ஐயோ சார், அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க சார். என் ஒய்ஃப் பாவம் சார். நான் தான் என் இடத்த உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் எதுக்கு இவளோட நீ பேசிட்டு இருக்க? இல்ல, இவங்க தான் என்ன கூப்பிட்டு பேசினாங்க. என்னடி, போட்ட சவால்ல தோத்துருவோன்னு பயந்து இடத்த எங்க கிட்டயே கொடுத்துருங்கன்னு மாணிக்கம் கால்ல விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கியா? ஒரு நல்லது செய்யறதுக்காக இடத்த கொடுங்கன்னு இவர் கால்ல விழுந்து கெஞ்சறதுல தப்பே இல்லையே மேடம். நீ என்னதான் மாணிக்கத்தோட காலை பிடிச்சு கெஞ்சினாலும் அவரு இடத்த தரமாட்டாரு. ஏன்னா இப்ப அவர் எங்க கண்ட்ரோல்ல இருக்காரு. ஒண்ணு பண்ணு, வேணும்னா எங்க 2 பேரோட காலை பிடிச்சு வேணா என்ன மன்னிச்சிருங்க, நான் சவால் விட்டது தப்புதான்னு கதறி கேளு. இறக்கப்படுறதா வேணாமான்னு நானும் எஸ்எஸ்கேவும் பேசி ஒரு முடிவுக்கு வரோம். என்ன எஸ்எஸ்கே? இங்க பாரு, நீ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வந்ததே வேஸ்ட். நீயும் கௌதமும் ஏதாவது ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு கதறி கதறி அழுங்க. அதை தவிர உங்களுக்கு வேற வழியே இல்ல.
அழறது யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் சார். நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.